அனைவருக்கும் வணக்கம். நான் ஜலேந்திரன், விவேகானந்தர் பேரவையினுடைய தலைவர். இன்றைக்கு முகநூல்லையும் வாட்ஸ்அப், அதாவது கட்சவி அஞ்சல் தமிழில் மகிழ்ச்சி தினம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வருடத்துக்கு ஒரு முறை தான் மகிழ்ச்சியாக இருக்கணுமா? எனக்கு தெரியல. இப்போ நிறைய பேர் தினம் கொண்டாடுறாங்க. ஒன்று தாய்மார்கள் தினம், இன்னொன்று தந்தையர் தினம், அதுக்கப்புறம் மகளிர் தினம், குழந்தைகள் தினம், பெற்றோர்கள் தினம், இப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க. இது என்றென்றைக்கும் தானே இருக்கணும். மகிழ்ச்சி 365 நாளும் இருக்கணும், 24 மணி நேரமும் இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். 24/7 அப்படின்னு சொல்லி வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் மகிழ்ச்சியாக இருந்து என்ன பண்ணுறது? என்றைக்கும் மகிழ்ச்சியாய், ஆனந்தமாய், ஆரோக்கியமாக இருக்கணும். இதுதான் நம்முடைய வாழ்வினுடைய மிகப்பெரிய தத்துவம். அதையெல்லாம் மறந்து நாம் அதையெல்லாம் எங்கேயோ தொலைவரோம். ஏன்னா மனிதனுக்கு தான் மிகப்பெரிய சக்தி இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கார். என்ன தெரியுமா? சிரிப்பும் சிந்தனையும். அதை நம்ம விட்டுட்டோம். மானும் மயிலும் மீனும் எதுவுமே அழுகிறதில்லை, சிரிக்கிறதில்லை. ஆனால் அவங்க வேலையை மகிழ்ச்சியாக பார்த்துட்ருக்கு. நம்ம மகிழ்ச்சியாக பார்க்குறதில்ல. அதுதான் நமக்கு வருடங்கள் தோறும் ஒரு தினமாக கொண்டாடுறோம். அதனால் என்றைக்குமே மகிழ்ச்சியும் ஆனந்தமாக இருக்கணும். கூட்டமாக இருக்கும்போது அழக்கூடாது, சிரிக்கணும். தனியாக இருக்கும்போது சிரிக்கக்கூடாது. அழுகை இருந்தால் அங்கே அழுதுக்கணும். ஏன்னா கூட்டமாக இருக்கும்போது அழுதா கோழையாக நினைப்பாங்க, தனியாக இருக்கும்போது சிரித்தா பைத்தியம் நினைப்பாங்க. அதனால் கூடி வாழ்வோம், மகிழ்ச்சியாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.